அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் புலம்பெயர்ந்தோரை ஏற்பதில் சிக்கல், புனரமைக்கப்பட்ட வத்திக்கான் அருங்காட்சியக அறைகள், உலகின் மிகப்பெரிய இயேசுவின் சுரூபம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இணைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கடந்த வார ஞாயிறு மூவேளை ஜெபங்களின் போது டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறைவேண்டல் செய்தார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். ஜூலை மாதத்தின் அதிக வெப்பநிலை பேதுரு சதுக்கத்தில் மக்கள் கூடுவதை தடுக்கவில்லை. சதுக்கம் திருப்பயணிகளால் நிரம்பியிருந்தது. திருத்தந்தை லியோ அவர்கள் அப்போஸ்தலிக்க அரண்மனையின் பால்கனியில் தோன்றி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். ரோமையிலிருந்து வந்திருக்கும் இறை மக்களையும் இத்தாலி மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருக்கும் திருப்பயணிகளையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த கோடை காலத்தின் கடும் வெப்பத்தில் புனித வாசலை கடக்க நீங்கள் வந்திருப்பது பாராட்டத்தக்கது. அமெரிக்காவின் டெக்சாஸில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு செய்தியை திருத்தந்தை அவர்கள் ஆங்கிலத்தில் வழங்கினார். இந்த வெள்ளம் பலர் உயிரிழக்கவும் பலர் காணாமல் போனதற்கும் காரணமாயிருக்கிறது என்றும் அவர்களில் பலர் குழந்தைகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். டெக்சாஸில் உள்ள குவாதலப்பே நதியின் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட பேரழிவில் கோடைகால முகாமிலிருந்து தங்கள் மகள்களை இழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வழக்கம் போல் ஆயுதங்களை களையும் உரையாடலுக்கு அவர் அழைப்பு விடுக்கவும் செய்தார். அமைதி என்பது போரினால் சிதறடிக்கப்பட்ட, வலியினால் அழுகைக்கு ஆளான அனைத்து மக்களின் விருப்பமாகும். தலைவர்களின் இதயங்கள் தொடப்படவும் அவர்களின் மனங்கள் மாற்றம் பெறவும் ஆண்டவரிடம் கேட்போம். இதுதான் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் விடுமுறையை தொடங்குவதற்கான முந்தையதான இறுதி மூவேளை ஜெபமாகும். அன்று மாலை சுமார் 5 மணி அளவில் அவர் கேசல் கேண்டல்ஃபோவுக்கு சென்றார். அங்கு அவர் ஜூலை மாதத்தின் பின்பகுதி வரை தங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேர் ஆஃப் கிரியேஷன் எனப்படும் படைப்பின் பராமரிப்புக்கான திருப்பலியை முதன்முறையாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நிறைவேற்றினார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். படைப்பின் பராமரிப்புக்கான திருப்பலியை முதலில் நிறைவேற்றியவர் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள்தான். இந்த புதிய வழிபாட்டு வடிவத்தை இப்புதிய திருத்தந்தை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கிறார். ஆனால் இது அவரது முன்னோடி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தொடங்கப்பட்டதாகும். திருத்தந்தை லியோ அவர்கள் இந்நிகழ்வை கேசல் கேண்டல்ஃபோவில் ஒரு திறந்தவெளி கொண்டாட்டமாக நிறைவேற்றினார். இதை அறிமுகப்படுத்த மிகவும் பொருத்தமான ஒரு இடமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முனைப்பால் உருவான போர்கோ லவுதாத்தோ சி மையம் அமைந்துள்ளது. நீங்கள்தான் இந்த லவுதாத்தோ சி மையத்தின் உயிர் நாடி. இந்த தருணத்தில் நீங்கள் ஆற்றும் அனைத்து செயல்களுக்காகவும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அழகான எண்ணத்தில் லவுதாத்தோ சி உருவாகி 10 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அவர் நமக்களித்த இந்த இடங்களை கொண்டாட வேண்டும். திருத்தந்தை அவர்கள் தனது மறையுரைக்கான உரையை தயாரித்திருந்தார். ஆனால் அதன் முதல் பகுதியை தவிர்த்து அவர் மனதில் தோன்றியவற்றை பேசினார். திருப்பலியின் தொடக்கத்தில் நாம் மனமாற்றத்திற்காக ஜெபித்தோம். நமது பொதுவான வீடான புவியை பராமரிப்பதன் அவசியத்தை இன்னும் அங்கீகரிக்காத திரு அவைக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள பலரின் மனமாற்றத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் மாளிகை ஊழியர்கள் மற்றும் ரோமை தலைமை செயலகத்தின் சில மூத்த அதிகாரிகள் உட்பட சுமார் 50 பேர் கலந்து கொண்டனர். அத்திருப்பலி சுமார் 50 நிமிடங்கள் நீடித்தது குறிப்பிடத்தக்கது. தன்னை ஒரு குருவாக அருட்பொழிவு செய்த ஒருவரை தற்போது ஒரு திருத்தந்தையாக காண்பது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அளிக்கும் என்பது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த காட்சிகளில் குருத்துவ அருட்பொழிவு திருப்பலியை நிறைவேற்றும் ஆயர் நாம் அனைவரும் நன்கு அறிந்தவர்தான்.
இது 2018ஆம் ஆண்டில் சிக்லாயோ மறைமாவட்டத்தின் ஆயராக ராபர்ட் பிரவோஸ்ட் அவர்கள் இருந்தபோது நிகழ்ந்ததாகும். அவர் ஒரு குருவின் மீது கைகளை வைத்து அருட்பொழிவு செய்கிறார். அந்த குருவின் பெயர் அருட்பணி சாமுவேல் டேவிட் மிராண்டா ஆகும். நான் அருட்பொழிவு செய்யப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இப்போது திருத்தந்தை லியோவாக இருக்கும் பேரர் திரு பிரவோஸ்ட் அவர்கள் என்னிடம், டேவிட், நீங்கள் கர்தினால் பேதுரோ பரேட்டோவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள், அவர் ஏன் உங்களுக்கு அருட்பொழிவு செய்யக்கூடாது, நானும் உடனிணைந்து திருப்பலி நிறைவேற்றலாமே என்று கேட்டார். அதற்கு நான், வேண்டாம் வேண்டாம், எல்லாமே ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது, வழிபாடும் அந்த தருணத்திற்காக தயாரிக்கப்பட்டது என்று சொன்னேன். அவர் மிகவும் தாழ்ச்சி கொண்டவர், மிகவும் எளிமையானவர். அன்றைய நாள் உணர்ச்சிகள் நிறைந்த ஒரு நாளாக எனக்கு இருந்தது. அப்போது ஒரு தந்தை தனது மகனை அணைப்பது போல இருந்தது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அணைப்பு மீண்டும் நடந்தது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் மறு சந்திப்பு இங்கே வத்திக்கானில் நடைபெற்றது. திருஅவை அரண்மனை மடத்தின் ஒரு யூபிலி நிகழ்வின் போது அவர்கள் மீண்டும் சந்தித்தனர். அவர் விரும்பும் பரிசுகளை நாங்கள் அவருக்கு கொண்டு வந்தோம். இருந்தாலும் அவர் அருகில் இருந்ததுதான் எங்கள் இதயத்தை தொட்டது. அவரை காணும்போது நாம் சொல்ல வந்ததை மறந்து விடுவோம். நானும் பல விஷயங்களை மறந்துவிட்டேன். நான் அவரது கைகளை பிடித்துக்கொண்டு ஒரு மகன் தன் தந்தையின் அறிவுரைகளை கேட்பது போல் அவரது அறிவுரைகளை கேட்க மட்டுமே முடிந்தது. மறைமுக தேர்தலில் புதிய திருத்தந்தை அறிவிக்கப்படும் போது திடீரென்று நமக்கு பழக்கமான பெயரை கேட்டால் எப்படி இருக்குமோ அவ்வாறுதான் அருட்தந்தை டேவிட் அவர்களுக்கும் இருந்தது. அது அவர்தான் என்று அவர்கள் அறிவித்தபோது நான் உடனடியாக திரும்பி வந்தேன். நான் முதலில் செய்தது எனது தற்போதைய பங்கு தலமான ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் உள்ள நற்கருணை சிற்றாலயத்திற்கு சென்றதுதான். திரு அவையில் ஒரு புதிய திருத்தந்தையை பெற்றதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை அவர்கள் என்னை ஒரு குருவாக அருட்பொழிவு செய்தவர் என்பதை நினைத்து அவருக்கும் நன்றி சொன்னேன். அருட்பணி சாமுவேல் அவர்கள் ரோம் வருவது இதுவே முதல் முறையாகும். இப்போது அவர் ஒரு மறக்க முடியாத நினைவை மனதில் சுமந்து கொண்டு பெருவுக்கு திரும்புவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியா, ஈராக் மற்றும் லெபனான் போன்ற பகுதிகளிலிருந்து புலம்பெயரும் கீழைத்திருவின் கிறிஸ்தவர்களை மற்ற நாடுகளில் ஏற்பதில் இருக்கும் சிக்கல்களை இந்த பகுதியில் காண்போம். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குடியேறுபவர்களையும் அகதிகளையும் தன் நாடுகளுக்குள் ஏற்பது ஒரு சவாலாக அமைகிறது. சிரியா, ஈராக் மற்றும் லெபனான் போன்ற நாடுகளிலிருந்து தப்பி வருபவர்கள் கீழை வழிபாட்டு முறையை சேர்ந்தவர்கள். அவர்களின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் லத்தீன் வழிபாட்டு முறையிலிருந்து வேறுபட்ட ஒன்றாகும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்கர்களுக்கு விடுத்த வேண்டுகோளை ரோம் நகரில் இருப்பவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அதாவது, தங்கள் கீழை திரு அவை சகோதர சகோதரிகளுக்கு புகலிடம் அளிக்கும் போது அவர்களின் ஆன்மீகத்தையும் பாரம்பரியங்களையும் பாதுகாக்க அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். கீழை திரு அவை வழிபாட்டு முறை கத்தோலிக்கர்கள் தங்கள் அடையாளத்தை இழக்காமல் அதன் மூலம் பன்முகத்தன்மையில் காணப்படும் செழுமையை பராமரிக்க வேண்டும் என்பதே திரு அவையின் விருப்பமாகும். அவர்களில் சிலர் இன்னும் இயேசுவின் மொழியை திருப்பலியில் பயன்படுத்துகின்றனர். சில சமயங்களில் கிராமங்களில் அன்றாட பேச்சிலும் கூட அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடனான அனுபவம் கிறிஸ்துவோடு இருக்கும் அனுபவமாகும். நாம் எந்த விலை கொடுத்தாவது அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். தங்கள் சொந்த நாடுகளிலிருந்து தப்பி வந்த பல கிறிஸ்தவ அகதிகள் புகலிடம் தேடுவது உள்நாட்டின் பல ஆலயங்களில்தான். மறைமாவட்ட அளவிலான முன் தயாரிப்புதான் இச்சூழ்நிலையை எதிர்கொள்ளும் ஆற்றல் என்று கீழை திரு அவைக்கான பேராயம் வலியுறுத்துகிறது. புலம்பெயர்ந்தோரை ஏற்று அவர்களின் வேறுபாடுகளை பாதுகாக்கும் அதே வேளையில் அவர்களை சமூகத்தில் ஒருங்கிணைப்பது என்பதுதான் இதன் பொருள். நான் அமெரிக்கா அல்லது கனடாவில் உள்ள ஒரு பெரிய மறைமாவட்டத்தின் ஆயர் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த திரு அவைகள் என்னவென்று புரிந்து கொள்ள ஒரு குருவை கீழை திரு அவைக்கு அனுப்ப வேண்டும். பின்னர் அவரை மறைமாவட்டத்தின் பொது முதன்மை குருவாக நியமிக்க வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் பொது நிகழ்வுகளில் ஒன்று கீழை திரு அவைகளின் யூபிலி நிகழ்வுகளோடு சேர்ந்து நடந்தது. லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்கர்கள் கீழை திரு அவை வழிபாட்டு முறைகளை பாதுகாக்கும் முதல் நபராக விளங்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அன்று வலியுறுத்தினார். ஆயினும் மத்திய கிழக்கு பகுதி நீண்ட காலமாக போரில் உள்ளது என்றும் அப்பகுதியில் அமைதியை கொண்டு வருவதே முதன்மையான குறிக்கோள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். சமீப ஆண்டுகளில் ஈராக் போன்ற நாடுகளில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் சிரியா, லெபனான் மற்றும் புனித பூமி போன்ற இடங்களில் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டும் வருகின்றனர். இவை அனைத்தும் கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாத ஒரு விளைவுக்கு வழிவகுக்கிறது. அதாவது, பலர் தங்கள் தாய்நாட்டையும் கிறிஸ்து வாழ்ந்த இடத்தையும் முதல் கிறிஸ்தவர்கள் வேரூன்றிய இடங்களையும் கைவிட்டு புலம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்பது கவலையளிக்கிறது.
வத்திக்கானின் முறைகேடுகளுக்கு எதிரான ஆணையத்தின் புதிய தலைவராக யார் பொறுப்பேற்றுள்ளார் என்பது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானின் முறைகேடுகள் எதிர்ப்பு ஆணையத்திற்கு புதிய தலைவரை திருத்தந்தை அவர்கள் நியமித்துள்ளார். திபால்ட் வெர்னி என்னும் பெயர் கொண்ட அத்தலைவர் 2022ஆம் ஆண்டு முதல் இந்த அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்து வரும் ஒரு பிரெஞ்சு ஆயர் ஆவார். இவர் பெரும்பாலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் காணப்பட்டார். பாரிஸ் மறைமாவட்டம் மற்றும் பிரெஞ்சு ஆயர் பேரவை ஆகிய இரண்டிலும் முறைகேடுகளுக்கு எதிராக அவர் பணியாற்றினார். அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர் துணையாக இருந்து சமூக தலைவர்கள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளுடன் செயலாற்றி வந்தார். இவர் இப்போது அமெரிக்க கர்தினால் ஓமெல்லி அவர்களுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கர்தினால் ஓமெல்லி அவர்கள் சிறார்களை பாதுகாப்பதற்கான பாப்பிரை ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டான 2014 முதல் அவ்வாணையத்தின் தலைவராக செயலாற்றினார். இதன் விதிகள் மிகவும் கடுமையானவை. குற்றச்சாட்டுகளில் ஒன்று எழும்போது அது கடுமையாக விசாரிக்கப்படும். அதே நேரம் இந்த ஆணையம் திரு அவையின் அனைத்து அம்சங்களிலும் சிறார்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விரும்புகிறது. இந்த ஆணையம் ஒரு ஆலோசனை குழுவாகும். அதாவது நடைமுறையில் இதற்கு நிர்வாக அதிகாரம் இல்லை. முக்கியமாக பல்வேறு நெறிமுறைகளை ஊக்குவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளித்து முறைகேடுகளை தடுப்பதில் இது கவனம் செலுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விட்டுச் சென்ற ஆயர்கள் மாமன்றம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செயல்படுத்தும் நோக்கத்தில் இருக்கிறார் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள். அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விட்டுச் சென்ற பல முக்கிய பணிகளை கையில் எடுத்துள்ளார். குறிப்பாக அவர் தற்போது ஆயர்கள் மாமன்றத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெமெலி மருத்துவமனையில் இருந்தபோது ஆயர்கள் மாமன்றத்தின் அமலாக்க செயல்முறைக்கு ஒப்புதல் அளித்திருந்தார். இது ஒரு பேரவை கூடுகையோடு 2028ஆம் ஆண்டு முடிவடையும். இந்த அமலாக்கத்திற்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் திட்ட வரைவுகள் இரண்டையும் புதிய திருத்தந்தை அவர்கள் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்பேரவையிலிருந்து 10 தலைப்புகளை விலக்கி வைத்தார் என்பதையும் அவற்றை தனித்தனியாக ஆய்வு செய்ய கோரினார் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணமாக பெண் திருத்தொண்டர்கள், திருத்தந்தையின் தூதுவர்களின் பங்கு மற்றும் திரு அவை பணிகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்த பல ஆணைக்குழுக்கள் அப்போதுதான் உருவாக்கப்பட்டன. ஆயர்கள் மாமன்றத்தின் துணை செயலாளர் அருட்சகோதரி நட்டாலி பெக்வாட் அவர்கள் இப்பணியை ஒருங்கிணைப்பவர்கள் குறித்து ஏற்கனவே விளக்கியுள்ளார். ஆயர்கள் மாமன்றத்தில் எழுந்த முக்கியமான தலைப்புகள் குறித்த பணிக்குழுக்களை நம்பிக்கை கோட்பாட்டிற்கான பேராயத்தில் செயல்படும் சர்வதேச இறையியல் ஆணைக்குழு ஒருங்கிணைக்கும். ஆனால் ஆழமான ஆய்வுகளுக்கு அதிக நேரம் தேவைப்படும். இந்த 10 ஆணைக்குழுக்களுடன் மேலும் 2 சேர்க்க திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் முடிவெடுத்துள்ளார். ஒன்று கூட்டுருங்கியத்தின் பார்வையில் வழிபாடுகளை ஆய்வு செய்யும். மற்றொன்று ஆயர் பேரவைகள், திரு அவை சங்கங்கள் போன்றவற்றின் சட்ட விதிகளை ஆய்வு செய்யும். இதன் முடிவுகள் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட இருந்தன. ஆனால் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அதற்கான நாளை ஒத்திவைக்க முடிவு செய்தார். இப்போது இதன் முடிவுகள் இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் நாளுக்குள் அணியமாக வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லோவாக்கியாவில் ஸ்விர் மலையில் அன்னை மரி காட்சியளித்தது தொடர்பான பக்தி முயற்சிகளை வத்திக்கான் அங்கீகரித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இது ஸ்லோவாக்கியாவில் உள்ள ஸ்விர் மலையாகும். இது பைசாந்திய கத்தோலிக்க பாரம்பரியம் கொண்ட ஒரு சிறிய நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 2 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. 1990 மற்றும் 1995ஆம் ஆண்டுக்கு இடையில் இங்கு 3 குழந்தைகளுக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இன்று இது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் ஒரு புனித தலமாக உள்ளது. அவர்களில் பலர் மனமாற்றம் குறித்து சாட்சியங்கள் வழங்குகிறார்கள். திருப்பிடம் இந்த வழக்கத்தை ஆய்வு செய்து 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு தீர்ப்பையும் வெளியிட்டுள்ளது. விசுவாச கோட்பாட்டு ஆணையம் நுல்லா ஒஸ்தா எனப்படும் அனுமதியை வழங்கியுள்ளது. இதன் பொருள் தடைகள் எதுவும் இல்லை என்பதாகும். இதனைத் தொடர்ந்து ஸ்விர் மலையில் மரியன்னை பக்தி அங்கீகரிக்கப்பட்டு பொது வழிபாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நிகழ்வில் தெளிவற்ற அம்சங்கள் குறித்தும் வத்திக்கான் எச்சரிக்கிறது. கர்தினால் பெர்னாண்டஸ் அவர்கள் எழுதியிருக்கும் கடிதத்தில் அதற்கான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த அறிக்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு நடந்திருக்கும் என்று உறுதியளிக்கவில்லை என்றாலும் பொது வழிபாடுகளை அனுமதிக்கிறது. மேலும் நம்பிக்கையாளர்கள் விரும்பினால் இந்த ஆன்மீக முன்மொழிவை அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை அடிப்படையில் அணுகலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை கோட்பாட்டு ஆணையத்தால் கூறப்படும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காட்சிகள் குறித்த இந்த பதில்கள் ஆன்மீக மோசடிகளை தடுக்க மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உருவாக்கிய சீர்திருத்தத்தின் ஒரு பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது.
வத்திக்கான் அருங்காட்சியகங்களில் அமைந்துள்ள ரஃபேல் அறைகள் கடந்த 10 ஆண்டுகளாக புனரமைக்கப்பட்டன. அதன் சமீபகால தோற்றத்தை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் அருங்காட்சியகங்களில் இடம்பெற்றிருக்கும் ரஃபேல் அறைகள் வழியாக சென்றால் கான்ஸ்டன்டைன் அறையையும் காண முடியும். இது இத்தாலிய மறுமலர்ச்சி கால மேதையான ரஃபேல் அவர்கள் வடிவமைத்த அறைகள் அனைத்திலும் பெரியதாகும். இந்த அறை அவரது உதவியாளர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டது என்று ஒரு காலத்தில் கருதப்பட்டது. இருப்பினும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நீடித்த ஒரு மறுசீரமைப்பு சில மறைக்கப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. ரஃபேல் அவர்கள் தான் இறப்பதற்கு முன்பதாக 2 முழு ஓவியங்களை வரைந்து முடித்திருந்தார். இவை லத்தீன் மொழியில் லுஸ்ட்ரீசியா மற்றும் கோமிட்டஸ் என்றழைக்கப்படும் நீதி மற்றும் மரியாதை என பொருள்படும் பெண் உருவங்களால் குறிப்பிடப்படும் 2 உருவகங்களாகும். நீண்டகால மறுசீரமைப்புக்கு பிறகு இதை உருவாக்கியவர் ரஃபேல் என்று அதிகாரப்பூர்வமாக இப்போது குறிப்பிடப்படுகிறது. இங்கு ரஃபேல் அவர்கள் எண்ணெய் மற்றும் வண்ணங்களை கொண்டு நீதி மற்றும் மரியாதை எனப்படும் 2 உருவங்களை வரைந்திருக்கிறார். அவர் முழு அறையையும் சுவரோவியம் போலல்லாமல் எண்ணெய் வண்ணத்தில் வரைய எண்ணியிருக்கிறார். எனவே இது ஒரு புதுமையான கலைஞரின் ஒரு சிறந்த பரிசோதனையாக இருந்திருக்கிறது. 1520களில் இந்த அறையில் ஓவியம் வரையும் போது அவர் எதிர்பாராத விதமாக இருந்தார். அவரது மாணவர்கள் அவரது நுட்பத்தை அறியாத காரணத்தால் சுவரோவியங்கள் வரைவதை தொடர்ந்தார்கள். இந்த உருவங்களை ரஃபேல் அவர்கள்தான் வரைந்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கான முக்கிய புள்ளி கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நடைமுறையில் சுவரை உருவாக்கும் செங்கல்களின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏனென்றால் அந்த சுவர்தான் ரஃபேல் அவர்கள் எண்ணெய் வண்ணத்தில் ஓவியம் தீட்டுவதற்காக அவருடைய குழு உருவாக்கிய ஒரே சுவர். கான்ஸ்டன்டைன் அறை ரஃபேல் அவர்களின் தலைசிறந்த படைப்புகளில் ஒன்றாகும். நிபுணர்களின் கூற்றுப்படி இது அவரது ஆன்மீக சாசனமாக கருதப்படலாம். மேலும் அறையின் சுவர்கள் வரலாற்றை வெளிப்படுத்துகின்றன. அவை பண்டைய செசார்களின் உரோம் முதல் திருத்தந்தையின் உரோம் வரையிலான முக்கியமான காட்சிகளை சித்தரிக்கின்றன என்பது கவனிக்கத்தக்கது. தென் அமெரிக்காவின் ஈக்வடாரில் உள்ள எபிபெயின் மறை மாவட்டத்தில் சேவையாற்றி வரும் ஓவியே தன்னார்வ தொண்டு நிறுவனம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். எபிபெயின் நகரம் கடந்த 4 ஆண்டுகளாக ஓவியே என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் மருத்துவ முகாம்களை நடத்தி வரும் இடமாக இருந்து வருகிறது. 4 இளைஞர்களால் நிறுவப்பட்ட ஓவியே தன்னார்வ தொண்டு நிறுவனம் அடிப்படை வசதிகளற்ற சமூகங்களில் மருத்துவம் மற்றும் சுகாதார கல்வியை வழங்கி வருகிறது. அவர்களின் பெரும்பாலான மருத்துவ பணிகள் எபிபெயின் மறைமாவட்டத்தில் அமைந்துள்ள அங்கோகாங் சுகாதார மையத்தில் நடைபெறுகின்றன. நாங்கள் எபிபெயின் காட்டுக்குள் இருக்கும் வெவ்வேறு கிராமங்களுக்கு செல்கிறோம். அங்கு நாங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி நோய் தடுப்பு குறித்த பயிற்சிகளை அளிக்கிறோம். அங்கு பொதுமக்களுக்கு சுகாதார கல்வி குறித்து எதுவும் தெரியவில்லை. இதன் விளைவாக அங்கு பல நோய்கள் உருவாகின்றன. இவர்களின் பல வருட பணி அச்சமூகத்திலும் மருத்துவர்களிடமும் அவர்களின் அடையாளத்தை பதித்துள்ளன. அது குறித்து ஓவிஏயின் நிறுவனர் சில்வஸ்டர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். ஒரு நபர் இருந்தார். அவரது காலில் தோல் தொற்று நோய் இருந்தது. அங்கு மிகவும் மோசமான புண் உருவாகி கொண்டிருந்தது. அவர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். நாங்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தோம், பின்தொடர்ந்தோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தோம். ஒரு முழுமையான சிகிச்சை செயல்முறை அது. பின்னர் நாங்கள் கிளம்பினோம். 3 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் அந்த பெண்ணை மீண்டும் பார்த்தோம். அவரை நாங்கள் மறந்துவிட்டோம். ஏனென்றால் ஈக்வடாரில் நாங்கள் தினமும் பல நோயாளிகளை பார்க்கிறோம். ஆனால் அவர் எங்களை நினைவில் வைத்திருந்தார். மேலும் அவர் முற்றிலும் குணமடைந்திருந்தார். அப்பகுதி மறைமாவட்டத்தின் ஒத்துழைப்பு இத்திட்டத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமானது என்று கூறலாம். அவர்களின் ஆதரவு ஓவியே நிறுவனத்திற்கு அவசியமான ஒன்றாகவே இருந்தது. எபிபெயின் மறை மாவட்டத்தோடு நாங்கள் பழகினோம். ஓவியே செய்த அனைத்து பணிகளையும் அவர்கள் பார்த்தது மட்டுமல்லாமல் அந்த சுகாதார மையங்களை அணுகவும் எங்களுக்கு உதவுகிறார்கள். எபிபெயின் ஒரு தனி கிராமம் அல்ல, இது ஒரு பேராயரகம் மற்றும் பல மருத்துவமனைகள் மற்றும் பல சுகாதார மையங்களை நேரடியாக அதன் அதிகார வரம்பிற்குள் வருகின்றன. இயல்பாகவே அவர்களுடனான எங்கள் உறவு நேரடியானது. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் எதிர்காலம் ஈக்வடாரில் சுகாதார பராமரிப்பை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து அர்ப்பணிப்போடு செயல்படுவதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் நாட்டில் வரும் 2030க்குள்ளாக உலகின் மிகப்பெரிய இயேசுவின் சுரூபம் அமைக்கப்படவிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். உலகில் இயேசுவின் மிகப்பெரிய சிற்பம் இனி ரியோ டி ஜெனிரோவிலோ அல்லது பொலிவியாவிலோ அல்லது கொலம்பியாவிலோ இருக்காது. அது 2030ஆம் ஆண்டிற்குள் மேட்ரிடில் அமையவிருக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் 37 மீட்டர் உயரமுள்ள இயேசுவின் பெரிய சிற்பம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கு ஹாவியர் விவேர் என்ற சிற்பி தலைமை தாங்குகிறார். நான் இதுவரை செய்தவற்றில் இதுதான் மிகப்பெரியது. நான் 11 மீட்டர் உயரமுள்ள படைப்புகளை உருவாக்கியுள்ளேன்.
இது முற்றிலும் மாறுபட்ட அளவிலான ஒரு படைப்பை குறிக்கிறது. நாங்கள் கட்டிடக் கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், திரைப்பட உலகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் பிற துறைகளுடன் ஒரு கூட்டு அணியை உருவாக்குகிறோம். எனவே முடிவில் இது ஒரு திரைப்படம் போன்று அமையும். இங்கு பல கலைஞர்கள் ஒன்றிணைந்து முடிவை எட்ட பங்களிக்கிறார்கள். இத்திட்டம் திறந்த கரங்களுடன் இருக்கும் இயேசுவை குறிக்கும் உருவமாக இருக்கும். இதனை உருவாக்கும் நோக்கம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கலைக்களஞ்சியமான ஃப்ரட்டெல்லி துத்தி என்பதிலிருந்து தோன்றியதாகும். நீங்கள் பார்ப்பது அனைத்து மனித குலத்திற்கும் தனது கரங்களை திறக்கும் கிறிஸ்துவின் உருவமாகும். இது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஃப்ரட்டெல்லி துத்தியின் அடையாள குறிப்பாகும். ஒற்றுமையின் வரவேற்பின் அடையாளமாக அவர் நிற்பார். அவரை யார் வேண்டுமானாலும் அணுகலாம். மேலும் அவர் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் தனது கரங்களை திறந்து வைத்திருக்கிறார். பார்வையாளர்கள் ஒரு ஆழமான, தனிப்பட்ட மற்றும் ஆழ்ந்த அனுபவத்தை பெறுவதற்காக இந்த வடிவமைப்பு இருக்கும். புனித தோமா கிறிஸ்துவின் விழாவில் உள்ள காயத்தை தொடுவதைப் போலவும், அன்னை மரியா இயேசுவை அணைத்து அவரது இதய துடிப்பை உணர்ந்தது போலவும், புனித யோவான் இயேசுவின் மார்பில் தலையை சாய்த்து ஓய்வெடுத்ததை இதன் அனுபவம் இருக்கும். உடற்பகுதி திறந்துள்ளது, மேலும் காயம் கொண்ட திறந்த பகுதி உதிக்கும் சூரியனை நோக்கி அமைந்துள்ளது. எனவே முதல் ஒளிக்கதிர் அந்த பக்கத்தின் வழியாக சென்று உள்ளே அமைந்துள்ள தங்க இதயத்தை ஒளிரச் செய்யும். அந்த தருணத்தில் ஒளி விலகல் அடைந்து ஒரு கப்பி வழியாக அந்த இதயம் மேலிருந்து கீழே தரைக்கு இறங்கும். திருப்பயணிகள் உள்ளே இதய துடிப்பை கேட்க முடியும். சூரியன் மறையும் போது இதயம் மீண்டும் தனது இடத்திற்கு உயர்ந்து சென்றுவிடும். அனைவரும் உள்ளே சென்று இந்த இதயத்தை காண முடியும். இது ஒரு நற்கருணை பேழையாக செயல்படும். அது நாள் முழுதும் மக்கள் வந்து வழிபடுவதற்காக இருக்கும். நாளின் முடிவில் இதயம் மீண்டும் அதன் இடத்திற்கு உயரும். பின்னர் அது உள்ளிருந்து ஒளிர்ந்து இரவில் ஒரு கலங்கரை விளக்கமாக செயல்படும். இயேசுவின் சாட்டையடி காயங்களின் வழியாக அந்த துளைகள் வழியாக ஒளி பிரகாசிக்கும். இத்திட்டத்திற்காக தற்போது நிதி திரட்டப்பட்டு வருகிறது. பங்களிப்பவர்கள் தங்கள் பெயரை சிற்பத்தின் இதயத்தில் பொறிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். இதன் மூலம் அவர்கள் இந்த தனித்துவமான படைப்புடன் தங்களை என்றென்றும் இணைத்துக் கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.